ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தடனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு ஏறு மேலி பேட்டை செல்வோம். பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் சிந்தக்கத்தோ சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் சிந்தக்கத்தோ. பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம், கோட்டை காவலன் அவரு சுவாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு விடியலும் உற்சாகமாகட்டும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாகட்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியாகட்டும். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக மிக சிறப்பாக வரம் தருவாய் இறைவா நிகழ்ச்சியிலே மணிகண்டனுடைய ஐயப்பனுடைய அற்புதமான அருள் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வரலாற்றினுடைய மிக முக்கியமான பகுதி மகிழ்ச்சி வதம் என்று சொல்லுகிறார்களே, அந்த பகுதியை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ராணி வயிற்று வலியினாலே துடிக்கிறாள். மந்திரி தான் சரி செய்து வைத்த அந்த மருத்துவரை அழைத்து வருகிறார். அந்த மருத்துவர் மகாராணியை சற்று அதிகமாகவே மற்றவரை காட்டிலும் பரிசோதனை செய்து பார்க்கிறார். நீண்ட நேரம் பரிசோதனை செய்தால்தான் நல்ல மருத்துவர் என்று பல பேர் சிந்திக்கிறார்கள் இல்லையா? அதுபோல அவர் நாடகத்தினாலே அவ்வாறு நடித்து நீண்ட நேரம் பரிசோதனை செய்துவிட்டு மந்திரி சொல்லிக் கொடுத்த அத்தனை வசனங்களை மிக அழகாக சொல்லுகிறார். மாமன்னர் துடித்து போய் நின்று கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல போகிறாரோ என்று எல்லா ரிப்போர்ட்ஸையும் வாங்கி வைத்து கொண்டு எப்படி ஒரு நோயாளி டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோ என்று தவிக்கிறாரோ அதுபோலே மாமன்னர் இருக்கிறார். மண்டல மன்னன் ராஜசேகரன் நின்று கொண்டிருக்கிறான். மந்திரி கூட்டிக் கொண்டு வந்த அந்த வைத்தியர் மிகுந்த வேதனையோடு சொன்னார், இதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கிறது, ஆனால் அந்த மருந்து அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய மருந்து இல்லை. என்ன மருந்து என்று சொல்லுங்கள், எப்படியாகவும் கொண்டு வந்து மகாராணியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான் மன்னன். அவர் சொன்னார், அந்த மருந்து புலிப்பால் என்று சொன்னார். புலிப்பால் எவ்வாறு கிடைக்கும்? அதனால் தான் நான் சொன்னேன், புலிப்பாலும் அங்கே கறந்து இங்கே கொண்டு வருவது இல்லை, இங்கே அரண்மனைக்கே அழைத்து வந்து கறந்த சூட்டோடு மகாராணிக்கு கொடுத்தால் தான் மகாராணியுடைய வயிற்று வலி தீரும். மணிகண்டன் அந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். மன்னனிடத்தில் விழுந்து வணங்கி சொன்னான், அம்மாவினுடைய வயிற்று வலி தீருவதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், நீங்கள் இருங்கள், நானே கானகம் சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன். மந்திரிக்கு மிக்க மகிழ்ச்சி, தானே செல்லுகிறேன் என்று சொல்லுகிறானே, எப்படியோ காற்றுக்கு போனால் போதும் என்று நினைக்கிறான். மணிகண்ட பெருமான் அதற்குள்ளாக சிரித்து கொண்டு கானகத்திற்குள்ளாக செல்லுகிறார். மூவரும் தேவரும் அந்த நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியினுடைய வதம் நிகழப்போகிறது என்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சி நேருக்கு நேராக வருகிறாள். இத்தனை நாள் எந்த சூழ்நிலைக்காக காத்து கொண்டிருந்தாலோ அந்த சூழ்நிலை வந்துவிட்டது என்று நாரதர் மூலமாக அறிந்து கொள்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கையை தள்ளி போடலாம் என்ற ஆசையோடு இந்த மணிகண்டனை நீ பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சனீஸ்வர பகவானை போய் கேட்கிறாளாம். சனீஸ்வர பகவானும் மகிழ்ச்சிக்காக மணிகண்ட பெருமானை பிடிப்பதற்காக வருகிறார். வருகிற வழியிலே விநாயக பெருமான் தடுத்து சொன்னாராம், அவன் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறான், நீ ஏன் பிடித்து கொள்ளப் போகிறாய்?
நீ என்னை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் பிடிக்க முடியவில்லையே. நாளை வா என்று நான் முதுகிலே எழுதி வைத்துக் கொண்டு உன்னிடத்திலே திருப்பி காட்டிக்கொண்டே இருக்கிறேனே. இப்பொழுது மணிகண்டன் இருக்கிறானே, அவன் அருமையான உலக நோக்கத்திற்காக ஒரு காரியம் செய்ய போகிறான், நீ ஏன் போகிறாய் என்று சொன்ன உடனே மணிகண்டனுக்கு முன்னாலே சனீஸ்வரர் நிற்கிறார். சனீஸ்வரரை வணங்கி மணிகண்ட பெருமான் சொல்லுகிறார், நீங்கள் நவகிரகங்களிலே ஒருவராக இருப்பதனாலே நான் உங்களை வணங்குவது கட்டாயம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த அவதார நோக்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது என்னுடைய பக்தர்கள் என்னை நோக்கி வருகிற பொழுது உங்களுக்கு பிரியமான அந்த கருப்பு நிற ஆடையை அணிந்து கொண்டு வர சொல்லுகிறேன் என்று சொன்னாராம் மணிகண்ட பெருமான். ஆகையினாலே தான் இன்றைக்கு கூட சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாம் கருப்பு நிற ஆடையை அணிந்து கொள்ளுகிறார்கள், சனீஸ்வரனுடைய பிரீதிக்காக என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வாறு மிகச்சிறப்பாக சனீஸ்வரர் வழிவிட மகிழ்ச்சிக்கும் மணிகண்ட பெருமானுக்கும் மிக நீண்ட சண்டை நடக்கிறது. இந்த உலகத்திலே அதர்மத்தை ஆண்கள் எத்தனை கையில எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களை வீழ்த்தி தர்மத்தை நிலைநிறுத்தி விடலாம். ஆனால் அதர்மத்தை பெண் கையில எடுத்தால் நிச்சயமாக இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது. ஆகையினாலே தான் ராமன் முதலாக பெண் வடிவாக வந்து ஒரு அரக்கியை சம்ஹாரம் செய்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாடகை என்று சொல்லக்கூடிய மாபெரும் அரக்கி. அவளுடைய கையிலே சூலம் இருந்ததாம். அவள் கையிலே வளையல் போட்டிருந்தாள் என்று சொல்லுகிறான் கம்பன். என்ன வளையல் போட்டிருந்தாள்? மிகப்பெரிய நகைக்கடையிலே வைரமும் வைடூரியம் வாங்கி போட்டிருந்தாளா என்று கேட்டால் இல்லை, அவளுடைய கரங்களிலே ஒரு மலைப்பாம்பை சுற்றி கொண்டிருப்பாளாம். அது வளையல் போல இருக்குமாம். ஒரு மலைப்பாம்பை கையிலே ஒரு சுற்றினாள், அது வளையல் என்று சொன்னால் அவருடைய கை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறோம். சூடக அறவுரல் சூல கையினள் காடுரை வாழ்க்கையல் கண்ணில் காண்பரையில் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாமமே என்று சொல்லுவார் கம்பர். அந்த வகையிலே தாடகையைத்தான் முதலிலே சம்ஹாரம் பண்ண ராமன் புறப்பட்டான். மனதிலே பெண்ணை சம்ஹாரம் பண்ண வேண்டுமா என்ற நினைப்பு இருந்தது. ஆனால் விஸ்வாமித்திரர் சொல்லுகிறாள், இவள் பெண் இல்லை, அரக்கி. பெண் வடிவத்திலே அதர்மம் வந்தால் உடனடியாக களைந்து விட வேண்டும். ஆகையினாலே பெண் என மனத்திடை பெருந்தகை நினைத்தனன் என்று சொன்ன உடனேயே இவள் பெண்ணிலை, இவள் அழிக்கப்பட வேண்டியவள் என்று விஸ்வாமித்திரர் காட்டி கொடுக்க தாடகை சம்ஹாரம் நடக்கிறது. கிருஷ்ணாவதாரத்தில் எடுத்துக்கொண்டால் முதலாக 10 மாத குழந்தை கிருஷ்ண பரமாத்மா பூதகி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரக்கி மனித வடிவம் எடுத்து தாய்ப்பாலை கொடுப்பதற்காக வருவது போலே வந்து தன்னுடைய மார்பிலே கிருஷ்ண பரமாத்மாவை அணைத்து கொண்டு தன்னுடைய மார்பிலே இருக்கக்கூடிய பாலிலே விஷத்தை கலந்து கிருஷ்ண பரமாத்மாவை அழிக்கலாம் என்று துடித்தாள் பூதகி. ஆனாலும் கூட இறைவன் அல்லவா, அவன் முற்றிலுமாக புரிந்து கொண்டு பூதகியை தாய்ப்பால் உறிஞ்சுவது போலே உயிரை உறிஞ்சு மாய்த்து விட்டான். ஆகையினாலே தான் கவியரசர் மிக அழகாக சொல்லுவார், கன்னியர் பால் நஞ்சுமில்லை கிருஷ்ணாரி என்று சொல்லுவார். எப்பொழுது கன்னியர் பால் நஞ்சில்லாமல் வந்ததோ, எப்பொழுது கண்ணீர் இடத்திலே நஞ்சில்லாமல் போனதோ, அது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அற்புதமான பூதகியினுடைய வதம். அதுபோலே தான் இங்கே மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக எம்பெருமான் தோன்றினார். 12 ஆண்டுகள் மனித வடிவத்தில் இருந்தார். சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்த மாபெரும் சக்தியாக, ஹரிகர புத்திரனாக, ஹரிகர சுதனாக மிக அற்புதமாக இந்த உலகத்திலே தோன்றி 12 ஆண்டுகள் மந்தள அரண்மனையிலே மிகச்சிறப்பாக வளர்ந்து புலிப்பால் கொணர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இங்கே வந்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்து இந்த உலகத்தை காப்பாற்றிய அற்புதமான ஒரு பெருமையோடு மணிகண்ட பெருமான் இருந்தார். அந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்து கீழே விழுந்தாள். ஒரு மிக அற்புதமான பெண் வடிவம் தோன்றியது. அந்த பெண் வடிவம் யார் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நேற்றைய நிகழ்ச்சியில அந்த கணவனும் மனைவியும் மகா சுவாமிகளை தரிசிக்க போனதை நம்ம பார்த்தோம். அந்த கணவனுக்கு மகா சுவாமிகள் மேல நம்பிக்கை கிடையாது, தெய்வத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. தன்னோட கணவனுக்கு ஒரு நல்ல புத்தியை இந்த மகா சுவாமிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகா சுவாமிகள் எந்த வழியை க்ஷேத்ராடனம் வராரோ அந்த இடத்துக்கு 2 பேரும் வந்திருக்கா. கணவன் ஒரு ஓரமாக நின்று மகா சுவாமிகளை அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கார். அவ்வளோதான். மகா சுவாமிகளை பார்க்க மாட்டேன், நான் நமஸ்காரம் பண்ண மாட்டேன், எல்லா நிபந்தனைகளையும் அந்த கணவர் சொல்லியிருக்கார். அந்த மனைவி எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு கணவனை கூட்டிட்டு வந்தா. அந்த கணவன் இருக்கக்கூடிய இடத்துல மகா சுவாமிகளோட மேனா கடந்து போகும்போது மகா சுவாமிகள் தன்னோட தலையை வெளியே எடுத்து வச்சு வெளியே அப்படி நீட்டி அந்த கணவனை பார்த்தார். ஒரு வினாடி பார்த்துட்டு இந்த மேனா போக ஆரம்பிச்சது. இது வரைக்கும் பார்த்தோம். இது போன பிறகு அந்த கணவரோட தேகத்தில் சில மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சது.
மகா சுவாமிகளோட அந்த பார்வை அப்படிங்கிறது அது அப்பேற்பட்ட தீட்சண்யம் கொண்டது. இந்த மனைவி என்ன பண்ணியிருக்கா, மகா சுவாமிகள்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்கா. என்னோட கணவர் உங்களை தரிசனம் பண்ண வரமாட்டேங்கிறார், எந்த கோவிலுக்கும் தரிசனம் பண்ண போக மாட்டேன்னு சொல்கிறார். இவரை எப்படியாவது நீங்கள் தான் மாற்றியாகணும். இவரோட மனசுக்குள்ளே நீங்கள் புகுந்து இவரை மாற்றி இவரை ஒரு கோயிலுக்கோ உங்களோட சந்நிதிக்கோ அடிக்கடி வரவழைக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள்கிட்ட ஒரு பிரார்த்தனையை முன்கூட்டி வச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த பிரார்த்தனை மகா சுவாமிகளை அடைந்து மகா சுவாமிகள் ஒரு பார்வை மட்டும் பார்த்து அந்த கணவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அந்த கணவரோட உடல்நிலையில் ஒரு மாற்றம் நடந்து ஒரு திடீர்னு ஒரு சிலிர்த்து வீட்டுக்கு போகிறார். ரெண்டு பேரும் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறார். அந்த மனைவியாகப்பட்டவள் மகா சுவாமிகள்கிட்ட வாங்கின பிரசாதத்தை கையில் எடுத்துட்டு கணவன் எதுவுமே பேசாமல் மனைவி கூட வீட்டுக்கு போகிறான். கணவர் எதுவுமே பேசாமல் வராரு. மகா சுவாமிகளோட பக்கத்தில் நின்று பார்த்துருக்கார். மகா சுவாமிகளோட அனுகிரகம் இவருக்கு கிடச்சி கொடுத்தா இல்லை மகா சுவாமிகளோட அந்த லவ்ய சுரூபத்தை பார்த்து இவர் மனசு மாறிட்டாரா அப்படிங்கிற குழப்பங்கள் மனைவியோட மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கு. சரி, எதாக இருந்தாலும் போக போக பார்ப்போம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறார். அந்த கணவன் அன்றைய தினம் எதுவுமே பேசலை. ஏதோ ஒரு மாதிரி ஒரு நிலையிலேயே அன்றைய தினம் முழுக்க இருந்தார். அடுத்த நாள் மனைவிகிட்ட கேட்குறார், நேத்திக்கு நம்ம ஒரு சாமியை பார்த்தோமே, ஒரு சன்னியாசியை பார்த்தோமே, அவரை பார்க்கறதுக்கு நாம் போயிட்டு வரலாமா இன்றைக்கும் அப்படின்னு கேட்குறார். இதுவரை மகா சுவாமிகளை பார்க்காத மனுஷர், மகா சுவாமிகளை பார்க்கறதுக்கு விரும்பாதவர், மனிதர்களை நான் தரிசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர், மகா சுவாமிகளோட ஒரு தீட்சண்ய பார்வை அவர் மேலே விழுந்த உடனே அவருக்குள்ள பலவித மாற்றங்கள் நிகழ்ந்துடுத்து. அவரை பார்க்க போகலாமான்னு மனைவி கிட்ட கேட்ட உடனே மனைவிக்கு சந்தோஷம் தாங்கலை, கால் தரையிலே நிற்கலை. அவளுக்கு ஆனந்தம். ஆஹா, நம்மளோட கணவர் மாறிவிட்டார், நம்மளோட கணவர் மகா சுவாமிகளை தரிசிக்க போகணும்னு சொல்கிறாரே அப்படின்னு புலகாங்கிதப்பட்டு தாராளமாக போகலாம். இன்றைக்கி எந்த இடத்துல மகா சுவாமிகள் இருப்பாரோ அந்த இடத்துக்கு நாம் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு வந்தார் ரெண்டு பேரும். ஒரு வாரம் போச்சு. மகா சுவாமிகளை நாம் ரெண்டு பேரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமா, திரும்ப வர பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு கணவர் சொல்கிறார். ஆஹா வாங்கன்னு திரும்ப புறப்பட்டு போகிறா காஞ்சிபுரத்துக்கு. மகா சுவாமிகள் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். இப்படி அடுத்தடுத்து வந்த நாட்களில் அந்த கணவர் மகா சுவாமிகளை தரிசிக்க போயிட்டே இருக்கார். போகும்போது ஒவ்வொரு முறையும் அவரோட நடை உடை பாவனையில் பல மாற்றங்கள். அதாவது வேஷ்டி கட்டியிருந்தவர் திடீர்னு பஞ்சகஜத்துக்கு மாறுறார். ஒரு சாதாரணமான விபூதி கீற்று இட்டிருந்தவர் விபூதி பட்டையை போட்டுக்கிறார். மெல்ல மெல்ல பலவிதமான ஆச்சாரங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறார், அனுஷ்டானங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். சாப்பிடாமல் போகணும் மகானை தரிசிக்கும் போது, மகானை தரிசித்த பிறகு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறார். இவரோட ஒவ்வொரு மாற்றத்தையும் பார்த்து பார்த்து அந்த மனைவியாகப்பட்டவள் மகா சுவாமிகளுக்கு நன்றி சொல்கிறார். என்னோட கோரிக்கையை நீங்கள் அழகாக எடுத்துட்டு என்னோட கணவருக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்துட்டேன், வாழ்க்கையில் வாழும் முறையை அவருக்கு அழகாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மகாபிரியவான்னு மனசுக்குள்ளே அந்த மகானோட சந்நிதியில் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தார். இந்த கணவர் அடுத்தடுத்து வந்த நாட்களில் தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டில் இருந்தபடி மகா சுவாமிகளுக்கு தினமும் பூஜை பண்ண ஆரம்பித்தார். மகா சுவாமிகள் தான் பிரதான தெய்வம், வழிபாட்டு தெய்வமாக வச்சுருந்தார். அடுத்தடுத்து வந்த நாட்களில் மனைவியோட பக்தியையே விஞ்சும் அளவுக்கு அந்த கணவர் மாறிட்டார். அதாவது மனைவியே ஒரு சலிச்சு போகிற அளவுக்கு இவர் மகா சுவாமிகளை எடுத்துட்டு அந்த பக்தியில் தன்னோட உச்சத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டார். அந்த அளவுக்கு மகா சுவாமிகள் ஒரு சாதாரணமான ஒரு பார்வை. நம்ம கோவிலுக்கெல்லாம் நிறைய போகிறோம், மகான்களோட சந்நிதிக்கு போகிறோம். நாம் போனால் என்ன பண்ணுறோம், நாம் மொண்டி அடித்து அந்த கடவுளுக்கு முன்னால் நின்று கடவுளை நாம் வழிபடணும்னு நினைக்கிறோம். அந்த கடவுள் சந்நிதிக்கு முன்னால் போய் அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் போய் எந்த அளவுக்கு முன்னேறி போக முடியுமோ அர்த்த மண்டபம் வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடைக்குமா, அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கடவுள் கிட்டக்க போகிறதுங்கிறது அது தப்பு. அது
கடவுள்கிட்ட நாம் நெருங்கக்கூடாது. நாம் நெருங்கலாம், மனசளவில் நெருங்கணும், உடல் அளவில் நாம் கடவுள்கிட்ட போகக்கூடாது. அந்த கடவுள் நம்ம கிட்ட வரணும். அந்த கடவுள் நம்ம கிட்ட வந்தால்தான் நமக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஆன்மீகத்தில் என்ன சாதனையை நாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த சாதனையை நாம் செய்ய முடியும். இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இந்த கணவன் மனைவி பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கணவனுக்கு மகான் மேலே நம்பிக்கை கிடையாது, தெய்வத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது. மனைவி மகா சுவாமிகள்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார், என்னோட கணவன் மாறி வரணும், பக்தி நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இந்த கணவன் மேலே தன்னோட பார்வையை மகா சுவாமிகள் ஒரு வினாடி செலுத்தி அவரை மாற்றிட்டார். அவர் மகா சுவாமிகளுக்கு ஒரு அத்யந்தமான பக்தர் ஆயிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த பக்தி அப்படிங்கிறதுன்னா நம்ம கடவுளோட சந்நிதிக்கு முன்னாடி போய் நின்று கடவுளை தரிசிக்கிறதுங்கிறது கிடையாது. கடவுள் நம்மளை பார்க்கணும். நாம் எத்தனை நிமிஷம் வேணாலும் கடவுள் சந்நிதிக்கு முன்னால் இருக்கலாம். நம்ம பல கோயில்களுக்கு போகிறோம், மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறோம், சபரிமலைக்கு போகிறோம், குருவாயூர் போகிறோம், எத்தனையோ தெய்வத்தோட சந்நிதிக்கு போகிறோம், திருப்பதிக்கு போகிறோம். நாம் அங்கே எத்தனை நிமிஷம் அந்த பகவானோட சந்நிதியில் இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம பக்திக்கு மயங்கி அந்த பக்திக்கு ஆட்பட்டு கடவுள் நம்ம மேலே பார்வையை செலுத்துறானா அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுதான் உண்மையான பக்தி. அந்த கடவுள் நம்மளை பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, திருப்பதியில் நான் இருந்த நாளில் நான் ஒரு 3 தடவை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன், சபரிமலையில் நான் ஒரு 4 தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது கிடையாது. இது பக்தியோட நிலை என்னென்னா, கடவுள் உன்னை எப்போ பார்த்தார், கடவுள் உன்னை எப்போ பார்த்து அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதற்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டு அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு நாம் போகணும். அப்போ தான் பகவான் நம்மளை பார்ப்பார். இந்த கணவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிது. காஞ்சி மகா சுவாமிகளே அந்த மேனாவிலிருந்து மெல்ல விலகி வெளியே வந்து இவரை பார்க்கணும்னு ஒரு விதி, அவரோட தலையெழுத்து மாறுறது. எப்பேற்பட்ட ஆசாமியாக இருந்து எப்படி ஒரு ஆன்மீகவாதியாக மாறி இருக்காருன்னு பாருங்க. மனிதர்களையே நான் கும்பிட மாட்டேன், மனிதர்களாக இருக்கக்கூடிய சன்னியாசிகளை நான் வணங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் மகா சுவாமிகள் ஒரு தீட்சண்ய பார்வை பார்க்குறார். அந்த பார்வைக்கு மகத்துவம் அப்படிப்பட்ட மகத்துவம். மகா சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் மகா சுவாமிகள் சந்நிதிக்கு போகக்கூடிய பல பக்தர்கள் எப்படின்னா, ரொம்ப பண்பட்ட பக்தர்கள் எப்படின்னா, மகா சுவாமிகள் கிட்ட நிற்கவே மாட்டா, ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பா. மகா சுவாமிகள் ஒரு 30 அடி தள்ளி ஒரு இடத்துல உட்காந்துருக்காருன்னா ஒரு ஓரமாக ஒரு சுவத்தில் சாஞ்சுண்டோ ஒரு தூணில் சாஞ்சுண்டோ ஏதோ ஒரு ஜெய் ஜெயசங்கர கோஷத்தை சொல்லின்னு இருப்பா. அந்த மகானோட அருட்கருணையை அப்படியே கண்களால் வாங்கின்னு இருப்பா. அந்த மகானை அப்படி தரிசனம் பண்ணிட்டு இருப்பா. அதுவே போதும் அவளுக்கு. மகான் கிட்ட போய் மகான் 2 கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லி அவர்கிட்ட கை நீட்டு ஒரு பிரசாதம் வாங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். அந்த மகானோட தீட்சண்ய பார்வை எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல நாம் இருக்கணும். அந்த சாநித்தியம் உலவக்கூடிய இடத்துக்குள்ளே நாம் உட்கார்ந்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மகான் பக்கத்தில் நாம் உட்காரணுங்கிறது முக்கியமே கிடையாது. இதே போல் இப்போ சொன்ன கணவன் மனைவியை போல் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. அதில் என்னென்னா, இப்போ இந்த நிகழ்வில் கணவனுக்கு பக்தி உணர்வு கம்மி அப்படின்னு பார்த்தோம். அதாவது மனிதர்களாக இருக்கக்கூடிய சன்னியாசிகளை நான் பார்க்க மாட்டேன், சன்னியாசிகள்லாம் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு கணவன் சொன்னால், இதே மாதிரி ஒரு மனைவி சொல்லிட்டு இருந்தா. ஒரு பெண்மணி இதே போன்ற ஒரு நிலையில் இருந்தா. ஆனால் அந்த பெண்மணி கோவிலுக்கெல்லாம் நிறைய போவா, பக்தி உணர்வு நிறைய உண்டு, கோவிலுக்கு நிறைய செய்வா, நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவா. ஆனால் சன்னியாசிகளை பார்க்க போக மாட்டா, ஏன்னா அவள்லாம் சாதாரண மனுஷா தானே அப்படின்னு சொல்லுவா. இந்த பெண்மணி தஞ்சாவூரில் இருந்தா. தஞ்சாவூரில் இந்த பெண்மணி வாசம் செய்யும் போது மகா சுவாமிகள் உட்பட எந்த ஒரு சன்னியாசையும் நேர போய் தரிசனம் பண்ண மாட்டாள். அவளாம் மனுஷா தானே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அந்த எண்ணம் எப்படி வந்தது, எப்படி விதைக்கப்பட்டதுன்னு தெரியாது. ஆனால் கோவிலுக்கு நிறைய கோயிலுக்கு போவாள். இந்த பெண்மணியை ஒரு தடவை சென்னையில் அந்த உறவுக்கார பெண்மணி வீட்டில் ஒரு கல்யாணம். அந்த பெண்மணியோட ஒரு நெருங்கின சொந்தம் அவாத்தில் ஒரு கல்யாணம். அதுக்காக சென்னைக்கு வர. சென்னையில் இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த பெண்மணியை, அந்த தஞ்சாவூர்கார பெண்மணியை, அந்த தஞ்சாவூர்கார பெண்மணிக்கு அந்த நம்ம சில லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் சொல்லுவோம் இல்லையா,
அந்த மாதிரி கிளப்லலாம் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய உண்டு. அந்த பெண்மணிக்கு நிறைய அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய சுற்றுவா. அந்த பெண்மணி சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு வரும்போது அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த தஞ்சாவூர்கார பெண்மணியோட சொந்தக்கார பெண்மணி கூப்பிடுறா, நான் காஞ்சிபுரத்துக்கு போகலான் இருக்கேன், மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணலான் இருக்கேன், நீ என் கூட கொஞ்சம் வாயேன், நம்ம பேசிகிட்டே பல விஷயங்கள் பேசிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்கிறா. இந்த தஞ்சாவூர் பெண்மணி சொல்கிறா, எனக்கு நான் அங்கே வரமாட்டேன், மகா சுவாமிகளை நான் தரிசனம் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் அங்கே வரமாட்டேன், நீ போயிட்டு வா, நீ காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிற. சரி, நீ மகா சுவாமிகளை தரிசனம் பண்ண வேண்டாம், என் கூட வா, பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு போகலாமே. காரில் போகும்போது ஒரு 1.5 மணி நேரம் போகிறதுக்காகவும் வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், பல விஷயங்கள் பேசிட்டு போகலாமே, உன்னையும் பார்த்து ரொம்ப நாளாகிறதே அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தஞ்சாவூர் பெண்மணியும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு காரில் புறப்பட்டு காஞ்சிபுரம் போகிறேன். இந்த 2 பெண்மணியும் காஞ்சிபுரத்துக்கு போகிறா. அந்த உறவுக்கார பெண்மணி மகா சுவாமிகளை தரிசிக்கணும், மகா சுவாமிகளோட அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு போகிறா. இந்த 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு போன உடனே மகா சுவாமிகள் அன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் இல்லை, தேனம்பாக்கத்தில் இருக்கா அப்படின்னு தகவல் சொன்னேன். உடனே கார் அங்கிருந்து தேனம்பாக்கத்துக்கு திரும்பி போச்சு. தேனம்பாக்கன்றது ஒரு 3-4 கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துலேருந்து. தேனம்பாக்கத்துக்கு போகிறா. தேனம்பாக்கம் போன உடனே இந்த கார் வெளியில் நிறுத்திட்டு அந்த உறவுக்கார பெண்மணி சும்மா கூப்பிட்டு பார்க்குறா. தஞ்சாவூர் பெண்மணி ஒருவேளை உள்ளே வருவாளோ அப்படிங்கிறதுக்காக, நீ உள்ள வரியா மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை, நான் வரல, நான் வரமாட்டேன், நான் கார்லேயே இருக்கேன், நான் இங்கேயே வெளியில் நின்றுட்டுருக்கேன், நீ போயிட்டு வந்துடு, நீ போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு அந்த தஞ்சாவூர்கார பெண்மணி சொல்கிறா. ஆகா, இவ்வளவு தூரம் வந்துட்டு வாசலில் இவ்வளோ வச்சுட்டு போகிறோமே அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட மனசளவில் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த உறவுக்கார பெண்மணி மட்டும் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த தேனம்பாக்கத்தில் மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார். உள்ளே போகிறா. மகா சுவாமிகள் வழக்கமாக தரிசனம் தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கார். இந்த பெண்மணி உள்ளே போகிறார். இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா தொடர்கிறது.